இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் முண்டாசு போட்டு சுத்திட்டு இருந்தாரு. எங்கப்பா அவரு? இதோ வரேன். இங்க வாங்க. இதோ வந்துட்டாரு. ஏங்க பெரியவரே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா மசன்னு இங்க இத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல, சீக்கிரம் கொண்டு வாங்க. போங்க, போய் எல்லாத்துக்கும் இலைய போடுங்க. ஒரு வேளை ஒழுங்கா செய்யறது கிடையாது. என்ன நிக்கிறீங்க? போய் இலைய போடுங்க. பாவம் எல்லாரும் பசியில் இருக்காங்க. இதான் சாக்குன்னு அப்பா அவர் ரொம்ப செய்யறடா. அவர் நம்மள என்னெல்லாம் செஞ்சிருப்பாரு. இதுதான் சொந்தரப்போம். பண்ணட்டு விடு. இலைய வச்சு அலங்காரமா பண்ணிட்டு இருக்கீங்க. சீக்கிரம். எல்லாரும் இருக்கிற பசிக்கு இலைய சாப்பிட போறாங்க. இப்ப பாரு. பொண்ணு அட ஒன்னதாமா, அங்க என்ன பராக் பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க? அது சரி. ஆம்பளைங்க நாங்களே பரிமாறுறோம், நீயும் வேலைக்கு தானே வந்திருக்க? இந்த சாம்பார் வழியை எடுத்து எல்லாருக்கும் ஊத்து போ. ஆமா வந்து ஊத்து. சீக்கிரம். ஹேய், எப்படி நம்ம சவுண்ட் கலக்கு? நன்றிங்கய்யா. நீங்க உள்ள போங்கப்பா. கதிரு, சித்தப்பா இங்க வாப்பா. சொல்லுங்க சித்தப்பா. ஏப்பா கதிரு, உன் மாமனாரு என்ன தொழில் பண்றாருன்னு சொன்ன? ஃபைனான்ஸ் சித்தப்பா. ஓ, வட்டி தொழிலா? கந்து வட்டியா, மீட்டர் வட்டியா, ராக்கெட் வட்டியா? ராக்கெட்டை விட ஸ்பீடா போறது எந்த வட்டியோ அந்த வட்டி தான். அதெல்லாம் வாங்கி தின்னுட்டு இங்கே நமக்கு எத்தனை நடமாடிட்டு இருக்கிறானுங்க. இந்த பாவத்தெல்லாம் எப்படி தான் சரி பண்ண போறானுங்களோ. சித்தப்பா, எந்த வட்டியா இருந்தா உனக்கு என்ன? வந்தோமா சாப்பிட்டோன்னு கிளம்பு சித்தப்பா. சரிப்பா சரிப்பா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அக்கா பாத்தீங்களா, அவங்களும் பொம்பளைதான், நாமளும் பொம்பளைதான். அவங்க எவ்வளவு சந்தோஷமா குதூகலமா இருக்காங்க பாத்தீங்களா? நாமளும் தான் இருக்கோமே, தினம் தினம் வடிச்சு கொட்டுறோம். என்னைக்காவது சிரிச்சு பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கா? என் நேரமா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க சிடுசிடுன்னு இருக்கிறது மட்டும் இல்லாம நம்மளையும் சிடுசிடுன்னு இருக்க வச்சிருக்காங்க. என் புருஷனுக்கெல்லாம் சிரிக்க தெரியுமானே எனக்கு டவுட்டா இருக்குக்கா. ஏய், எதுக்கு மத்தவங்கள பார்த்து பொறாமப்பட்டு இருக்க? அக்கா, நான் என்ன அவங்க பணம் காசு வசதி வாய்ப்பெல்லாம் பார்த்தா பொறாமப்படுறேன்? அந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்கலன்னு ஏக்கமா இருக்குக்கா. நம்ம குடும்பத்துல லட்சமா சம்பாதிக்கிறாங்க. உங்ககிட்ட மணி இருக்கா? மணி பர்சாவது இருக்கா? என்கிட்ட இருக்கிறது மொத்தமா ஒரு 100 ரூபாய் இருக்குமான்னு கூட தெரியல. வீட்டு வேலை பார்த்துட்டு ஒரு நாளைக்கு 500 1000ன்னு சுயமா சம்பாதிச்சு சந்தோஷமா வாழ்றாங்க. நம்மளால அப்படி இருக்க முடியுதா? கொடுத்து வச்சவங்கக்கா. ஏ, நமக்கு என்ன குறை? நாமளும் நல்லா தானே இருக்கோம். இங்க பாரு, நிறைய நகை போட்டிருக்கோம். பவுசா 10,000 ரூபாய்க்கு பட்டுப்படவை கட்டியிருக்கோம். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? கையில காசு இல்ல, அவ்வளவுதானே. இதான் ஒரு பப்ளிக் சந்தோஷமா? உங்ககிட்ட சொல்ல வந்த பாருங்க, என்ன சொல்லணும். வாங்க போலாம். அது எப்படி உன் பொண்டாட்டி ஊர்ல இருக்க இதெல்லாம் ஒரு மூஞ்சியா? என்னடா அந்த விஜி மோப்பம் முடிச்சிட்டாடா. அவன் வேலையே அதுதானே. ஏதாவது புதுசா சொல்லு. டேய், போன் பண்ணி எங்க இருக்கோம் என்ன பண்றோன்னு துருவி கேட்டுட்டு இருக்காடா. நீ என்ன சொல்லிருக்க? அதுக்கு நான் டவர் கிடைக்காத மாதிரி பேசி போனை கட் பண்ணிட்டேன். சூப்பர் கார்த்தி. எப்படி உங்களால மட்டும் இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? என்ன விடா, நீங்க பேசும்போதே பதறி இருப்பீங்க. அடுத்து அப்படியே டவர் கிடைக்காத மாதிரி போன் அப்படியே விட்டு கட் பண்ணிருப்பீங்க. அவ கன்ஃபார்ம் பண்ணிருப்பா. அதுக்காக நாம இப்ப எங்க இருக்குன்னு சொல்லவா முடியும் அவகிட்ட? அவ தேடி இங்க வந்துருவா வீரா.
அப்புறம் நம்ம மொத்த பிளானும் இங்க சொதப்பிரும். என்ன உன் பொண்டாட்டி தானே? டேய் பொண்டாட்டி கண்டாட்டிலாம் சொல்லிட்டு இருக்காதடா. சரி உர்ரா, ஒரு காலத்துல நீ தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி தானே? டேய் மாறா, இங்க பாரு, இது கலாய்க்கிற நேரம் கிடையாது சொல்லிட்டேன். சரி எடுறா. வீடியோ கால்ல வந்துட்டு இருக்காடா அவ. ஏண்டா வீடியோ கால்ல பேசுற டைம் ஆடாது? என்ன இருந்தாலும் உன்னை பார்க்கணும்னு அவளுக்கு ஒரு ஆசை. சும்மாரா. டேய் இங்க பாரு, கலாய்க்கிற நேரம் அடையுது. சரி இப்ப என்ன பண்ண போற? சரி எடுங்க எடுங்க கார்த்தி. அட்டன் பண்ணி பேசு. டேய் நான் கால் அட்டன் பண்ண அட்மாஸ்பியரை வச்சு கண்டுபிடிச்சிருவாடா அவ. கால் அட்டன் பண்ணலனாலும் கண்டுபிடிச்சிருவாடா. அவளுக்கு டவுட் வந்த வரைக்கெல்லாம் போதும், அட்டன் பண்ணி பேசிடு. எப்படிடா டேய்? டேய் ஏதாச்சும் ஒரு செவுத்து பக்கமா நின்னு பேசு. அப்படி திரும்பு. இங்க இருக்கோன்னு காட்டிக்காத. அங்க பாரு, அந்த சைடுலாம் யாருமே இல்ல, பேக்ரவுண்ட்ல எதுவுமே காட்டாது. டேய் அவ காட்ட சொல்லுவாடா அத. சபா என்ன பண்றது? டேய் நீ முதல்ல அட்டன் பண்ணி பேசு, அதுக்கப்புறம் எதுனாலும் பாத்துக்கலாம். சரிடா. மச்சான் எங்க இருக்கீங்க? என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு எல்லாமே தெரிஞ்சாகணுமே, சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு பிளான் இங்க கிடையாது. சொந்தக்காரங்க வீட்ல ஒரு கல்யாணம். என்ன மச்சான், உங்க கடையை விக்கிறதுக்கு ஒரு பார்ட்டி கிட்ட பத்திரத்தை கொடுத்திருக்கேன். அவங்க எனக்கு அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க. இவ்ளோ இக்கட்டான சிச்சுவேஷன்ல நீங்க ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கீங்களோ? அத நான் நம்பணும். நல்லா கதை அளக்குறீங்க. டேய் டேய் பின்னாடி பின்னாடி போறா, பின்னாடி போறா. ஓ, கதை அப்படி போகுதோ? மச்சான் நான் பார்த்துட்டேன். ஏய் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. குடும்பத்தோட பத்திரத்தை எடுக்கிறதுக்காக காரைக்குடி போயிருக்கீங்க. சூப்பர் மச்சான். நான் நினைச்சேன், நீங்க சொல்லலனாலும் கேமரா உண்மையை சொல்லிடுச்சுல.